வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. கும்பராசி. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதோடைய ராசிநாதன் சனி தான். ஆனால் வேகமான சனி. இந்த சனி கும்பத்தில் இருக்கிறதுக்கும் மகரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கும்பம் கொஞ்சம் வேகமானவங்க, விவேகமானவங்க, கொஞ்சம் தொழிலெல்லாம் ஆர்வம் உடையவங்க. டிஃபால்ட்டாகவே கும்பத்தில் பிறக்கிற நிறைய பேரை பார்த்துருக்கேன், கையில் பணம் புழங்குது. அந்த ராசிக்கு ஒரு தன்மை இருக்குது. அது காலச்சக்கரத்துக்கும் 11th ஹவுஸு லாபகரமான இடத்துல தான் அவங்களுடைய மனசும் இருக்குது, அவங்களுடைய உழைப்பும் இருக்குது. எங்கே அதிக ப்ராஃபிட் கிடைக்குமோ அங்கே அவங்க வாழ்க்கையும் இருக்குது. இது கும்பத்துக்கு அடிப்படையில் பொருந்தது. ரொம்ப செக் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிள். சனி முதல்ல ஸ்கோர் பண்ணிட்டாரான்னு பார்த்து. கும்ப ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ராசிநாதன் சனி நல்லா இருக்காரா, ஆட்சியில் இருக்காரா, 4th ஹவுஸில் இருக்காரா, 10th ஹவுஸில் இருக்காரா, 9ல் இருக்காரா, எங்கே இருக்கார்? இப்போ சனி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னா டிக் அடிச்சிருங்க, இந்த ராசி வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். செகண்ட் கன்ஃபர்மேஷன்னா சுக்கிரன் ஒரு லைட் பிளானட், ஒளி ஒரு லைட் எங்கே இருக்குது, அந்த சுக்கிரனை தேடுங்க. அது சனியோட தொடர்பில் இருக்கா, ஸ்கொயரில் இருக்கா, ட்ரையாங்கிளில் இருக்கா, பலமாக இருக்காரா, சுக்கிரன் வலுப்பெற்று இருக்காரா? அப்படி வலுப்பெற்றால் ஷோராக நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ரிச் விமனாக நீங்கள் வருவீங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் நல்லா பொசிஷன் எடுத்துருச்சுன்னா கும்பத்துக்கு அடிப்படையிலே தொழில், வருமானம், முன்னேற்றம் அடிப்படையிலே உண்டு. சனி நல்லா இருந்தாருன்னா டெஃபினட்டாக புத்தி நல்லா வந்துடும், திறமை நல்லா வந்துடும், படிப்பு நல்லா வந்துடும், அறிவு நல்லா வந்துடும், ஒரு நல்ல ஆற்றல் வந்துடும், குணம் வந்துடும். இதோடு சேர்ந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நல்லா வந்துட்டாருன்னா காப்பாற்றிடுவார். அந்த சார்ட்டை காப்பாற்றி உங்கள் விதியை காப்பாற்றிடுவார். எப்படியும் சுக்கிரன் எங்கே இருக்கோ அது கூடயே புதன் பயணம் பண்ணிட்டோம். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியான அந்த பிரில்லியன்சி அதை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இதுதான் மெயின் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல குரு எப்படி ரோல் ப்ளே பண்ணுவார்னா, அந்த பார்வை எங்கே விழுதோ, சப்போஸ் எப்படியும் குரு 3 இடத்துல பார்வையை பதிச்சிருவார். கும்ப ராசியில் குரு பார்வை விழுந்துருச்சுன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. சப்போஸ் கும்ப ராசியில் குரு பார்வை விழலை, அதுக்கு அடுத்த ஹவுஸான 2nd ஹவுஸில் விழுந்தாலும் பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குது. ஒருவேளை 4th ஹவுஸில் விழுந்தால் வசதியான வீடு வாகன வசதியோடு இருப்பீங்க. 5ல் விழுந்தாலும் நல்ல குழந்தை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய வாரிசுகள்லாம் ரொம்ப பெரிய ரிச் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், டிஃபால்ட்டாக பண்ணும். ஒரே ஒரு ரூல் தான், அந்த குரு எங்கேயாவது கெட்டு போய் அந்த கும்பராசியில் பிறந்து 12th ஹவுஸில் நீச்சம் அடையாமல், அந்த பக்கம் 8th ஹவுஸில் கன்னி வீட்டில் மறையாமல் இருந்துட்டால் போதும். 2 இடம்தான் சரியாக வேலை செய்யாது. கும்பமில் குரு இந்த 12th ஹவுஸான மகரமில் நீச்சம் அடைஞ்சோ இல்லை 8th ஹவுஸான கன்னியில் மறைஞ்சிடுச்சுன்னா அது பெருசாக ஆக்டிவேஷன் தராது. அது கொடுக்கலன்னா அது அதோடைய ஸ்கோர் குறையும். அதர்வைஸ் நல்ல பலன் கொடுத்துரும். இது எந்த பிளான்ட்டை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ராகுக்கு இது தோஷம் இல்லாத சார்ட்டாக இருந்ததுன்னா சூப்பர். நிறைய பேருக்கு கும்பராசியில் பிறந்து நான் பார்த்துருக்கேன். சனி கரெக்டாக போய் கேதுவோடு சேர்ந்துருக்கும், சனி கரெக்டாக போய் ராகுவோடு சேர்ந்துருக்கும். அவங்களாம் பொருளாதாரத்தில் எப்போவுமே ஒரு சிக்கல்களை சதிப்பாங்க. சில பேர் பணக்காரனாக இருப்பாங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா சர்க்கிள் வரும், அன்சர்டனாக இருக்கும், ஒரு நிலையான வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடியாத சில சிக்கல்களை உருவாக்கும், இல்லை ஒரு பயம் வரும். ஸோ நீங்கள் கும்பராசியில் பிறந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். டிஃபால்ட்டாக கடவுள் பணக்காராக இப்போ வசதியாக ஆகிற ஒரு ராசி லிஸ்ட்டில் கும்பம் வந்துருச்சு உள்ள. கும்பம் டிஃபால்ட்டாக உள்ள என்ட்ரி. அதில் வெரிஃபை பண்ண வேண்டியது சனி, சுக்கிரன், புதன் கூடயே தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. சனி, சுக்கிரன், குருவுடைய பார்வை எங்கே இருக்குது, இந்த கன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிடுச்சுன்னா ஷோராக நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு பெரிய லெவலில் இருப்பீங்க. நீங்கள் பிறந்த உங்கள் வீட்டுடைய வசதி வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் எங்கேயோ பன்மடங்கு வளரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால்
என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி. உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜனன ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன், இங்கிலீஷில் அது 3 போட்டிருக்கோம், அதோடைய செகண்ட் ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் அதிர்ஷ்டம், ப்ளஸ் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டரை சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா, அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களை வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும், அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் பயந்துடுறாங்க. பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும், அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தினம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.